அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரைட் ஹாவ்ஜான் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியில் ஷிப் செல்லிங் கம்பெனின்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணாவே ₹200 வந்து ஜாயினிங் போனஸாக கிடைக்குது. அதுபோக டெய்லி இங்கே பாருங்கள் செக்இன் போனஸ். இதை டெய்லி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன், ஓகேவா? அதாவது டெய்லி வந்து ₹8 கிடைக்குது. அதுபோக ஜாயினிங் போனஸ் ஒன் டைம் வந்து ₹200 கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ₹700 பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா டெய்லி ₹88 கிடைக்குது, சரிங்களா? ஸோ ஜாயினிங் போனஸ் வச்சு நம்ம விட்ரா பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ₹700 கட்ட தேவையில்லை. அவங்க கொடுக்கக்கூடிய ஜாயினிங் போனஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ₹500 கட்டி இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ₹88 கிடைக்குது, ஓகேங்களா? இது ₹200 வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் காட்டுறேன் பாருங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் சரியாக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 8 பேமெண்ட் வந்துச்சு இந்த கம்பெனிலேருந்து, சரிங்களா? ஸோ இந்த டெய்லி உள்ளே வர போகிறீங்க, லாகின் பண்ண போகிறீங்க, இந்த டெய்லி செக்இன் கிளிக் பண்ண போகிறீங்க, ₹8 டெய்லி கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பேக்கேஜ் எடுத்துட்டோம். 2 வாட்டி இந்த பேக்கேஜ் எடுத்தோம். ஸோ ஆர்டருக்குள்ளே போகிறேன். ஸோ நான் வந்து 2 வாட்டி இந்த பேக்கேஜ் எடுத்தேன், ₹700 பேக்கேஜ், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ரிசீவ்னு சொல்லி வரும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு ₹3 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு இந்த ரிசீவ் பட்டன் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? நீங்கள் எப்போ வேணால் ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்குங்க, ஓகேவா? இந்த ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு விட்ரா வாலெட்டுக்கு போய் மணி ஆட் ஆகும், சரிங்களா? இப்போ 9 நாள் ஆச்சு, நான் ஜாயின் பண்ணி 9 நாள் ஆச்சு. இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், 150 டேஸ்க்கு வந்து நமக்கு டெய்லி ₹88 கிடைக்குது. ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் மணி, ஓகேவா? ₹3 ஆட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி வந்து ₹88 ஆட் ஆகும். ஸோ நான் வந்து ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது வந்து விட்ராவுக்கு வந்து போயிடும் அந்த பேலன்ஸ் அமௌண்ட், ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் இங்கே ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக வந்து இந்த 2 பேக்கேஜ் எடுத்ததுக்கு நான் ₹1400 கட்டினேன். செல்ஃபாகவே நமக்கு ₹954 வந்து கிரெடிட் ஆச்சுங்க, ஓகேவா? அது போக பாருங்கள், நம்ம ரெஃபர் பண்ணால் இன்னும் அதிகமாக கிடைக்குது. இங்கே பாருங்கள், இங்கே டீமில் ஸோ நான் ஆர்டர்ஸில் நம்ம எடுத்த பேக்கேஜ் வரும். நம்ம ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ டீமில் பாருங்கள், நான் டீம் கிளிக் பண்ணுறேன். டெய்லி வந்து ஒரு 5 பீப்புள்ஸ் ரெஃபர் பண்ணால் ₹30 கிடைக்குது, ஓகேவா? அதாவது அன்லிமிட்டடாக ரெஃபர் வந்து நம்ம ஒரு ரெஃபர் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ₹5 ₹6, ஓகேவா? இது வந்து 5 பீப்புள் வந்தோடனே நமக்கு வந்து அந்த ₹30 கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ 6 5 30, சரி. அதாவது ஒரு நபர் ஜாயின் பண்ணால் நமக்கு ₹6 கிடைக்குது. 5 பீப்புள் ஜாயின் பண்ணால் ₹30 கிடைக்குது. ஸோ 5 பீப்புள் வந்தோன்னா ₹30 வந்து நமக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே 2 கம்ப்ளீட்னு சொல்லி க்ரீன் கலரில் வரும். நம்ம கிளிக் பண்ணால் அதுவும் வந்து விட்ரா வாலெட்டுக்கு போயிடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பீப்புள் வந்து ₹700 நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க, பார்த்தீங்களா? ₹700 பேக்கேஜ் எடுத்தால் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ₹50 1 பீப்புள்னு சொல்லி ₹50 வரும். 2 கம்ப்ளீட்னு சொல்லி கிளிக் பண்ணால் அதுவும் வந்து விட்ரா வாலெட்டுக்கு போயிடும், ஓகேவா? அது போக நமக்கு வந்து இங்கே பாருங்கள் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இதில் டீம் 1 டீம் 2 டீம் 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு டீம் 1ல் லெவல் 1 இது நமக்கு 209 பேர் வந்திருக்காங்க, ஓகேங்களா? இது மூலிமா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அவங்க 209 பேர்த்தில் நிறைய பேர் வந்து ₹700 பேக்கேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ ₹60,000 பக்கமாக மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சேர்ந்து, சரிங்களா? அதன் மூலிமா நமக்கு கிடைச்ச இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000 கிடைச்சிருக்கு, 25%. இதில் வந்து ₹700 பிளானில் ஒரு நபர் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு எவ்வளோ தெரியும் கிடைக்கும்? ₹50. அதுக்கப்புறம் 25% எவ்வளோங்க? மொத்தமாக வந்து ₹725 ஒன் டைம் இன்கமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நபர் ஜாயின் பண்ணாவே ₹725 கிடைக்கும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே 2 கம்ப்ளீட் வரும், இங்கே ரிசீவ்னு வரும், ஓகேவா? இங்கே 5 பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேயும் 2 கம்ப்ளீட் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி நல்லா விட்ரா வாலெட்டுக்கு போயிடும். ஸோ நான் பாருங்க இந்த விட்ரா வாலெட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த மைன்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம மை பேலன்ஸ் சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னோடய பேலன்ஸ் பாருங்கள் ₹1830 வந்திருக்கு. ஸோ நான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது ₹1400, டீம் கொடுத்த ₹17,000 பக்கமாக ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ வெறும் ₹1400 போட்டு ₹17,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே வந்திருக்குங்க இந்த கம்பெனிலேருந்து, ஓகேங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் விட்ரா கொடுத்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுது, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. இன்றைக்கி நான் வந்து விட்ரா கொடுக்க போகிறேன். ₹1830 இருக்குது. இன்றைக்கி 9 மணிக்கு மேலே தான் இப்போ இந்த கம்பெனியில் விட்ரா ஓப்பன் ஆகுது. ஸோ காலையில் 9 மணி டு 5 மணி வரைக்கும், ஓகேவா? விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னன்னைக்கே கிரெடிட் ஆகிடுது. 9 மணிக்கே கொடுக்குறவங்களுக்கு அன்னன்னைக்கே கிரெடிட் ஆகிடுது. ஸோ மதியானத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிசீவ் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் கட்டணும், கம்பெனியில் ₹500 கட்டணும் அப்படின்னா இங்கே ரீசார்ஜின்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே அமௌண்ட் கட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் இங்கே லோட் ஆகிடும். லோட் ஆகணும்னா நீங்கள் போய் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ₹500 மினிமம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேமெண்ட் சேனல் 1 2 3ன்னு சொல்லி 4 இருக்கும். எதில் வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகும். அதனால் வந்து 4 சேனல் கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஒன்று மட்டும் கிளிக் பண்ணி காட்டுற மாதிரி அதே மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு
ஓகே, மணி இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜிபே ஃபோன்பேயில் போங்க. அதில் வந்து ஸ்கேனிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கீழே கேலரின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணாவே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு 500 பேமெண்ட் பண்ணிட்டு அந்த யூடிஆர் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லி வரும். ஓகேவா, யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி வரும். நீங்கள் ஃபோன்பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர்னு வரும். அந்த நம்பரை சரியாக போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லோட் ஆகி உங்களுக்கு லோட் ஆகிடும். சரிங்களா, பேக் வந்துடாதீங்க. பேக் வராமல் அப்படியே பண்ணுங்கள். நீங்கள் பேக் சில பேர் வந்து பேக் வந்துடுறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது உடனே நீங்கள் இது ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உடனே பண்ணிடணும். அப்போ தான் வந்து யூடிஆர் நம்பர்லாம் போட்டிங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் சில பேர் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது மாவிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்கேனர் வந்து உள்ளுக்குள்ளே மாவிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மாவிட்டே இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஓகே. இப்போது ஏதோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்தத்தில் பேமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே. இங்கே எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டுருவோம், படித்து பார்த்துக்கோங்க. லோட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு ஹோமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோமில் போனீங்கன்னா இங்கே பை நோன்னு இருக்கா, இந்த பை நோவை இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா இங்கே வரும் 700 பேக்கேஜுக்கு 150 நாள் வேலிடிட்டி, ஹவர்ஸ்க்கு 3 ரூபா 67 பைசா ஆட் ஆகும். அப்போ டெய்லி வந்து 88 ரூபா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொல்லி 15,000 நீங்கள் 700 இன்வெஸ்ட் பண்ணால் 15,000 சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொல்லி வந்துட்டுருக்கும். ஓகேவா, ஆனால் இந்த கான்செப்ட் எத்தனை நாளைக்கு வேணாவும் தெரியாது நமக்கு. இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் காட்டியிருப்பேன். ஆர்டர்லேயே வந்து நான் பேக்கேஜ் எடுத்த டேட் தான் ஜாயின் பண்ண டேட். 9 நாள் ஆச்சு. 9 நாளில் கிட்டத்தட்ட 14,000 இன்கம் வந்திருக்கு. ஓகேவா, அந்தளவுக்கு வந்து டீமும் ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி கான்செப்ட் தான் விட முடியும். இந்த மாதிரி கம்பெனியும் கொஞ்சம் நாள் போகுதுங்க. ஓகேவா, கொஞ்சம் நாள் போனாலும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் லோயஸ்ட் பேக்கேஜ் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜும் இருக்குது, ஆனால் வந்து அது போட வேணாம். லோயஸ்ட் பேக்கேஜ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, மினிமம் 500 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 700 அவங்களே ஜாயினிங் போனஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 500 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பேங்க் டீட்டெயில், இங்கே பேங்க்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதில் பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து விட்ரா கொடுத்துடலாம். விட்ரா கொடுத்தா இப்போ என்ன அமௌண்ட் காட்டிகிட்டு இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே போட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா விட்ரா ஆகிடும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் விட்ரா ஹிஸ்ட்ரி பாருங்க. இந்த இதுதான் வந்து விட்ரா ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது. இந்த புக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க நம்ம ஹிஸ்ட்ரிலாம் வந்து காட்டும். நான் இது வரைக்கும் எத்தனை விட்ரா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விட்ரா ஓகேவா, இப்போ 12ஆம் ஃபஸ்ட்டு விட்ரா எடுத்தேன் 714 ரூபா. 12 அன்றைக்கி 714 ரூபா நமக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண டேட்லேயே நான் விட்ரா கொடுத்துட்டேங்க. ஓகேவா, அதாவது ஜாயின் பண்ணப்பயே எனக்கு 208 ரூபா பக்கமாக வந்தது. ஜாயினிங் போனஸ் 200 ருபீஸு, அப்புறம் செக்இன் போனஸ் 8 ரூபா வந்தது. ஓகேவா, ஸோ மக்களுக்கு நான் விட்ரா பண்ணி காட்டுறதுக்காக 700 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். நான் 500 தான் பணம் சொல்லியிருப்பேன் இல்லையா, 500 ரூபா பண்ணால் மறுபடியும் 200 ருபீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் நான் வந்து 700 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். நமக்கு அப்போ ஜாயினிங் போனஸும் அதுவும் நான் வந்து 714 ரூபா விட்ரா கொடுத்தேன், வந்துச்சு. 738 ரூபா விட்ரா கொடுத்தேன், 714 ரூபா வந்துச்சு நமக்கு. சரிங்களா, அதுவே செகண்ட் விட்ரா நமக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து செகண்ட் விட்ரா வந்து 13ஆம் கொடுத்தேன் 1438 ரூபா. ஓகேங்களா, 1794 ரூபா 10% பிடிச்சி போக 1794 ரூபா வந்துச்சு. இது தேர்ட் விட்ரா பாருங்க. தேர்ட் விட்ரா 726 ரூபா கொடுத்தேன். அது 14ஆம் விட்டு 15ஆம் கொடுத்தேன். சரிங்களா, இது 14ஆம் கொடுத்தேன், 17ஆம் கொடுத்தேன், 18ஆம் கொடுத்தேன். இங்கே பாருங்க எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ நல்லாவே வந்து யானிங்க வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 15,000 மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, சரி 19, 18, 19, 20ஆம் கொடுத்துட்டேன். இன்றைக்கி 21 டெய்லி விட்ரா கொடுத்துட்ருக்கேன். டெய்லி 1000 கணக்கில் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு டீமும் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெறும் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்கம் எடுக்கலாம். சரிங்களா, பார்த்துக்கோ மக்களே. அது இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபல், அதாவது 5 ரெஃபல் பண்ணாவே 30 ரூபா கிடைக்குது இல்லையா, அப்போ டெய்லி இன்கம் வந்து 8 ரூபா கிடைக்குது. சில பேர் வந்து 700 ரூபா அது அப்படியே சேர்த்து பேக்கேஜ் சூஸ் பண்ணி அப்போ விட்ரா எடுக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு ரஃபலுக்கும் 6 ரூபா கிடைக்கும். டெய்லி 5 ரஃபல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், 30 ரூபா கிடைக்குது. டெய்லி செக்இன் வந்து 8 ரூபா கிடைக்குது. அதன் மூலிமா நீங்கள் வந்து 700 ரூபா சேர்க்குறீங்க அப்படின்னா அதை வச்சு பேக்கேஜ் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து 88 ரூபா டெய்லி கிடைக்கும். அது 200 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் விட்ரா 200 ரூபாங்க. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே கூட வந்து விட்ரா பண்ணும்போது பாருங்கள், இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. மினிமம் விட்ரா 200 ரூபா வந்தால் பண்ணிக்கலாம். சரிங்களா, விட்ரா பண்ண ஃபீஸ் வந்து 10% மட்டும் பிடிப்பாங்க. விட்ரா டைமிங் பாருங்கள் 9 மணி to 5 மணி வரைக்கும். சரிங்களா, ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை. நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. டீம் பாருங்கள், டீமில் டேரக்டர் ஃபுல்லில் மட்டுமே 209 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 209 பேர்த்தில் 60,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ரெஃபல் பண்ணாவே நீங்கள் 700 ரூபாவில் அவங்க பேக்கேஜ் எடுக்கிறாங்களா, உங்களுக்கு 225 ரூபா ஒன் டைம் கிடைக்கும். ஓகேவா, இங்கே 50 ரூபா கிடைக்கும், இங்கே 175 ரூபா கிடைக்கும். 225 ரூபா ஒன் டைம் கிடைக்குது. அதனால தான் இந்த ஹையஸ்ட்டாக வந்து ரெஃபரும் பண்ணுறாங்க. பாருங்க, இங்கே 11 பீப்புள் மூலிமா 209 பேர் மூலிமா 312 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த 312 பேர் மூலிமா இங்கே 93 பேர் வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ தேர்ட் லெவலில் எனக்கு 42 ரூபா கிடச்சிருக்கு.
செகண்ட் லெவலில் 1500 ரூபா. நான் மட்டுமே ஒர்க் பண்ணுறதுல 15000 ரூபா கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ டேவட் ரெஃபர் பண்ணால் அதிகம் 25%. இதே டீம் 2ல் 3% தான். டீம் 3ல் நமக்கு 2% தான். ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெறும் 500 ரூபா பண்ணியே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லையா, நீங்கள் ஏர்ன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேக்கேஜ் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆனால் பயன்படுத்திக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.